வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்றைக்கி என்ன டாபிக் எடுத்துன்னு வந்து வினோத கொண்டு வந்திருக்கான்னு நம்ம பார்ப்போம். நெல்சன் மண்டேலா நிறைய பேர் கன்சிடர் கிரேட் லீடர். சரிங்களா? ஒரு இன்டர்வியூவில் அவர் கேட்டாங்களாம், வாட் மேக்ஸ் யூ அ கிரேட் லீடர், நீங்கள் எப்படி இதை கற்றுட்டீங்கன்னு. அவரோட அப்பா ஒரு வில்லேஜ் சீஃபான். சரிங்களா? அவர் சொன்னார், அவங்க அப்பா மீட்டிங்கில் உட்காரும்போது பார்த்து கற்றுட்டுறான். என்ன கற்றுட்டாருன்னா, எல்லாரும் ஒரு மீட்டிங்கில் உட்காரும்போது சுற்றி சர்க்கிளில் உட்காருவாங்களாம். அப்புறம் அங்கே நைனா அவர் தான் கடைசியில் பேசுவாராம். எல்லாரும் பேசுவாங்க, முதல்ல கேட்டுட்டு இருப்பாராம். கேட்டுன்ட்டு அவர் தான் கடைசியில் மீட்டிங்கில் பேசுவாராம். அப்புறம் அவர் சொன்னார், அதான் முக்கியம், மீட்டிங் நடக்கும்போது ஒரு லீடராக இருக்கணும்னா நீ இப்பயும் கடைசியில் ஃபஸ்ட்டு நீ பேசக்கூடாது. நீ வெயிட் பண்ணி பொறுமையாக எல்லாரையும் பேச விட்டுட்டு அப்புறம் கடைசியாக எல்லாரும் சொல்லதெல்லாம் கேட்டுன்ட்டு அப்போ நீ பேசணுங்கிறது. அது உண்மைன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? டெஃபினட்டாக உண்மை. பட் நெல்சன் மண்டேலா வந்து நீங்கள் சவுத் ஆஃப்ரிக்கன் பெரிய லீடராக இருந்தாலும் அதுக்கு முன்னாடி ஒரு ஆஃப்ரிக்கன் ட்ரைபில் பெரிய சீஃப்டன் அவர். இன் அன் ஆஃப்ரிக்கன் ட்ரைப் ஹி கேம் ஃப்ரம் ப்ரிவிலேஜ் பேக்ரவுண்ட். ஆமாம். ஒரு பெரிய ஏழெல்லாம் இல்லை, அவர் பெரிய சீஃபோட பையன். ஒரு சின்ன குறுநில ஜமீன்தாரோட பையன் மாதிரி அவர். ஆமாம். வெள்ளைக்காரனுக்கு அவர் கருப்புன்னு சொல்லி தவிர ஈ கம்ஸ் ஃப்ரம் அ வெரி பிக் பேக். நல்லா படித்தவர் தான், பெரிய அண்ட் ரொம்ப பெரிய படித்தவர். அவங்க அப்பா பெரிய சீஃப்டன். அப்போல்லாம் எப்படின்னா கோர்ட்டுக்கெல்லாம் கேஸ் வராது, எல்லாருமே பேசி இந்த பஞ்சாயத்தில் தீர்த்துக்கிற மாதிரி தீர்த்துப்பாங்க. நம்ம படம்லாம் வருது, பழைய படம் தான் வர மாதிரி. அப்போ அப்படி பேசி தீர்த்துக்கிற காலம். அதில் அவங்க அப்பா நியாயம் சொல்கிறவர், தீர்ப்பு சொல்கிறவர். அவர் தான் கடைசி படையப்பா மாதிரி. அவர் தான் கடைசி தீர்ப்பு. தட் இஸ் ஹிஸ் லாஸ்ட் வேர்ட். ஆமாம். ஸோ நான் ஒரு தடவை சொன்ன மாதிரி. பட் இதை எல்லாரையும் சுற்றி உட்கார சொல்கிறதுன்னு எதுக்குன்னா, நானும் நீ நான் ஒன் அமங் யூ, நான் மேலே உட்காந்துருக்கேன், நீ கீழே உட்காந்துருல. ஐ எம் நாட் சிட்டிங் ஆன் அ த்ரோன், ஐ எம் ஒன் அமங் யூ அப்படிங்கிறது ஈசஸ். நீயும் நானும் ஒன்று, எல்லாரும் ஒன்று அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். ஐ எம் நாட் சுப்பீரியர் டு யூ. ஆமாம், சீஃபாக வேணால் நீங்கள் சொல்லலாம், பட் நானும் உங்களெல்லாம் ஒத்தர் அப்படிங்கிறது முதல்ல எடுத்து காட்டுறது. ஐ எம் ஒன் அமங் யூ அப்படிங்கிறது. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, எல்லாருக்கும் ஒரு விஷயத்தில் ஒரு ஒப்பீனியன் இருக்கும். யூ மே லைக் தட் ஒப்பீனியன், யூ மே நாட் லைக் தட் ஒப்பீனியன். ஸோ யூ ஃபஸ்ட்டு கிவ் எவ்ரிபடி சான்ஸ் டு வாய்ஸ் தேர் ஒப்பீனியன். ஏன் லீடர் கடைசியாக பேசணும்னா, லீடர் என்ன நினைக்கிறான்னு ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன்னா எல்லாரும் அதுக்கு ஆமஞ்சாமி போட்டுருவோம். அதுவும் ஒன்று. ஸோ லீடருக்கு அகேன்ஸ்டாக எவனுமே ஒன்றும் சொல்ல மாட்டான். ஸோ தி ஐடியா இஸ் ஹி கிவ்ஸ் எவ்ரிபடி த சான்ஸ் ஃப்ரம் தி லோவஸ்ட் டு தி ஹையஸ்ட். பிகாஸ் எங்கள் அப்பா ஒரு ஒப்பீனியன் சொல்லிட்டா எங்கள் அப்பாவுக்கு அகேன்ஸ்டான ஒப்பீனியன் சொல்ல முடியாது. ஸோ வாட் ஹீ ட்ரைஸ் டு டெமோக்ரடைஸ் அ சிச்சுவேஷன் பை கிவிங் எவ்ரிபடி அ சான்ஸ் டு ஸ்பீக். ஸோ அந்த கிவன் சுச்சுவேஷனை பற்றி எல்லாரும் அவங்க ஒப்பீனியனை சொல்கிறாங்க. நீ பேஷண்ட்லி ஹியர்ஸ் தட் ஒப்பீனியன். அந்த ஒப்பீனியனை அவர் எல்லார் ஒப்பீனியனையும் கேட்டுக்கிறார். அண்ட் தென் when he has finished everybody, இந்த ஒப்பீனியனெல்லாம் நோட் பண்ணிவிட்டு when he finally speaks, அவர் என்ன பண்ணுவார்னா, எல்லாரும் இந்தந்த பாயிண்ட்டை சொன்னாங்க, இந்தந்த விஷயத்தில் இந்தந்த பாயிண்ட் சொன்னாங்க, இந்த பாயிண்டில் இது ஐ அக்ரி, இந்த பாயிண்டில் ஐ டிஸ்அக்ரி அப்படின்னு சொல்லி இது என்னோடய ஒப்பீனியன் ஃபைண்டாக தீர்ப்பு சொல்லுவார். ஸோ வாட் டஸ் திஸ் ஷோன்னா, ஒரு நல்ல லீடருங்கிறவங்க யார் என்ன சொல்கிறாங்கன்னு எல்லார் ஒப்பீனியன். ஹீஸ் அ குட் லிசனர் ஃபர்ஸ்ட். நான் தான் என்ன நினைக்கிறேன், குட் லீடர் நல்ல ஸ்பீச் கொடுக்கணும், நல்லா பேசணும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அப்படி கிடையாது. ஒரு நல்ல லீடருங்கிறவங்க எல்லாரோட ஒப்பீனியனையும் கேட்கணும். ஸோ பீயிங் அ குட் லிசனர் இஸ் அ பார்ட் ஆஃப் பீயிங் அ குட் லீடர். தட் இஸ், நீ ஒரு நல்ல லிசனராக இல்லைன்னா நீ லீடராகவே இருக்க முடியாது. நீங்கள் டீம் லீட், இப்போ நிறைய பேர் இருக்கிறவங்க, நாங்கள் எப்படி டீம் லீட் ஆடுறது, நான் எப்படி அடுத்த லெவலுக்கு போகிறது அப்படின்னா, உன் டீம் மெம்பரெல்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங்கில் வச்சு ஐ சே யூ டூ சொல்லக்கூடாது. நீ என்ன சொல்கிற அப்படின்னு எல்லா ஒப்பீனியனையும் கேட்கணும். அண்ட் வென் யூ கிவ் அ தீர்ப்பு, யூ ஹாவ் டு லிசன் டு எவ்ரிபடிஸ் ஒப்பீனியன். திஸ் இஸ் வாட் ஐ திங்க். நீ ஃபைனலாக சொல்கிறோம். You cannot decide
யூனிலேட்ரலாக யூனிலேட்ரலாக நீ யூனிலேட்ரலாக டிசைட் பண்ணேன்னா யூ வில் பிகம் அ டிக்டேட்டர், யூ வில் பிகம் அத்தாரிட்டி. எல்லாரும் அவனை வெறுப்பாங்க. ஒன் அட் சம் டைம் ஆர் தி அதர் மீன்ஸ் கோயிங் இஸ் குட் என்னன்னு சும்மா இருப்பான். ஆஃப்டர் சம் டைம் நீ டெஃபினட்டாக ஒன்று வெறுப்பான். ஸோ ஸ்லோலி யூ வில் ஸ்டார்ட் டு degrade. It's only a matter of time. So people may fear you, but people will not love you and respect you. So as a leader, you don't want others to fear you. They want you want to love, you want to earn their love and respect. There might be fear, but respect trumps fear. Whatever they do for you should come out of respect, not out of fear. அது எப்படி வரும்னா, நீ எல்லார் ஒப்பீனியனையும் இவர் கேட்பாரு அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸ் இருந்தால் தான் அந்த ரெஸ்பெக்ட் யூ வின். ஸோ நீங்கள் எனி லெவலில் டீம் நீ ஒரு ஆளை தான் சூப்பர்வைஸ் பண்ணுற இல்லை 4 பேரை சூப்பர்வைஸ் பண்ணுறேன்னா யூ ஷுட் பி இன் அ பொசிஷன் நீங்கள் வந்து டேக் டைம் அவுட் டு லிசன் டு எவ்ரிபடி. அதை விட்டு எனக்கே எல்லாம் தெரியும்னு எடுத்தேன்னா நீ கேனாட் பி அ லீடர். அப்போ என்ன ஆகும்னா, ஆஸ் லாங் அஸ் உங்ககிட்ட பவர் இருக்கிற வரைக்கும் உன்னோட இருப்பான். பட் இன் ஆஃபீஸ் பாலிட்டிக்ஸ் ஆர் எனி பாலிட்டிக்ஸு உனக்கு கையை விட்டு பவர் போகிறதுன்னு உனக்கு தெரிஞ்சோடனே எப்படி உன் முதுகில் குத்தலான்னு தான் பிளான் பண்ணுவானே தவிர உன் கூட இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஹவு டு ஸ்டாப் யூ இன் யுவர் பேக். ஒன்று ஏதாவது தப்பு வேலை பண்ணுறேன்னா சான்ஸ்னால் உன்னை குத்தி உன் பாஸ்ட் எப்படி உன்னை போட்டு கொடுத்து உன் கேரியரை காலி பண்ணணும்னு உனக்கு அடியில் இருக்கிறவன் தான் முதல்ல செய்வான். அதே நீ மரியாதையும் ரெஸ்பெக்டோடையும் உன் டீமை நடத்தியிருந்தேன்னா ஒருத்தன் குத்த பார்த்தா கூட மற்றவனா சேர்ந்து அவனை குத்திடுவான். ஸோ எ லீடர் இஸ் நாட் சம்படி ஹூ இஸ் பி ஃபியர்ட், பட் ஹூ இஸ் சம்படி ஹூ இஸ் லவ்ட் அண்ட் ரெஸ்பெக்டட். அது ஏர்ன் தான் பண்ண முடியும். அதை நீங்கள் கமெண்ட்லாம் பண்ண முடியாது. கமெண்ட்லாம் பண்ண முடியாது. கமெண்ட் பண்ணால் நீ செத்தப்பன் காரி துப்பிடும் அவன் மூஞ்சியில். But 75 years later, there are very few people who are alive who have actually meaningfully seen Gandhi. அப்படின்னு 1930s பிறந்தால் தான் நீ காந்தியை பார்த்து அந்த டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்க முடியும். பட் ஈவன் டுடே காந்தி இஸ் யூனிவர்சலி அக்செப்டட் அண்ட் ரெஸ்பெக்டட் அஸ் அ லீடர், நாட் ஒன்லி இன் இந்தியா பட் அக்ராஸ் த வேர்ல்டு. அதாவது 1932 முன்னாடி பிறந்திருந்தான் காந்தி செத்து போகிறச்சோ உனக்கு 15 வயசு இருந்திருக்கும். அப்போ தான் உனக்கு கோஹிரண்ட் தாட் ஞாபகம் இருக்கும், ரைட்டா? ஸோ சச் பீப்புள் வந்து ஆயிரக்கணக்கில் கூட இருக்க மாட்டாங்க இன்றைக்கி. பட் ஈவன் டுடே காந்தி இஸ் யூனிவர்சலி எல்லாரும் உலகம் ஃபுல்லாக எல்லாரும் மதிக்கிறாங்க. அண்ட் ஹீ இஸ் ட்ரீட்டட் அஸ் அ ரோல் மாடல். தட் இஸ் ரெஸ்பெக்ட் தட் ஹி ஹஸ் earned. நம்ம சதாம் ஹுசைன், சதாம் ஹுசைன், கதாஃபின்னு, ஓடி போயிட்டு எல்லாம் ஓடி போய் வெளியில் உட்காந்துட்டு இருக்கானே தவிர அவன் ஊரில் கிரேஸ்ஃபுல்லாக அவன் சார்ந்து அவன் இன்றைக்கும் அவனுக்கு ரெஸ்பெக்ட் கிடையாது. அவன் ஃபோட்டோ தர போஸ்டராக ஒட்டி அது மேலே நடக்கிறது, அது மேலே நடக்கிறது, செருப்பால் அடிக்கிறது தான். அதுக்கப்புறமா அவன் சிலையை வந்து கீழே தள்ளி உடச்சி இதெல்லாம் அசிங்கம். அதனால் யூ ஷுட் நாட் பிகம் லைக் கதாஃபி ஆர் சதாம் ஹுசைன், பட் யூ ஷுட் ஆர் இப்போ நம்ம ஷேக் ஹசீனா ஊரை விட்டு ஓடி வந்து நம்ம ஊரில் ஒழிஞ்சுன்னு இருக்காங்க. அது மாதிரி இல்லாமல் பீப்புள் ஷுட் ரெஸ்பெக்ட் யூ ஃபார் லைஃப்ங்கிற மாதிரி நீங்கள் நடந்துட்டா தான் யூ ஆர் அ ட்ரூ லீடர். இதை தான் நெல்சன் மண்டேலா நீங்கள் சொன்னதில் சொல்லியிருக்கிறார். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கங்க. நான் டோட்டலாக வந்து 6 புஸ்தகம் எழுதியிருக்கேன். 3 இங்கிலீஷில், அதோட 3 தமிழ் டிரான்ஸ்லேஷன். யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகத்தை வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் கனெக்ட் பண்ணுங்கள். எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணி இந்த புஸ்தகத்தை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. இந்த புஸ்தகம் வேறு எங்கேயும் கிடைக்காது, வாங்கினா இங்கே தான் வாங்க முடியும். நன்றி, வணக்கம்.